என்னடி பண்ண இவ்வளோ நேரமா? சும்மா தான் இருந்தேன். நீ என்ன பண்ண? நானா மாமாட்ட பேசிட்டு இருந்தேன். என்னடா அமைதியாக இருக்க? என்னடா தங்கச்சி சமாதானப்படுத்திட்டியா அப்படி? சமாதானப்படுத்தாமல் இப்படி வந்து ஒட்டிட்டு இருப்பாளோ? கிளம்பிட்டான்னா கிளம்பிட்டேன். அவன் தங்கச்சி தான் வர மாட்டேன்ட்டா. அப்புறம் எதுக்கு அந்த வீம்பு? கொழுப்பு வேற என்ன? போவாங்க, சும்மா இருங்க. ஏன் போடன்னு சொல்லிட்டா? எப்படி போவா? போக மாட்டல. அது திமுரு. என்னைய கோவப்படுத்தி பார்க்கணுமா? அதுக்கு தான் அந்த வேலை. அது இப்போ பழைய துறையே இல்லைல்ல, அதான் குளிர் விட்டு போச்சு அவளுக்கு. எப்போல்லாம் கேப் கிடைக்க சீண்டிட்டு இருக்கா. நானே டென்ஷன் ஆகிட்டேன், எதுக்கு இவ இப்படி பண்ணுதா அப்படின்னு. ஆமாடா, எனக்கே அதில் 2 அரை வச்சிடலாம் போல தான் தோணுச்சு. வைக்க வேண்டியதானே, வச்சாலாட்டு உரைக்கான்னு பார்ப்போம். ஏன்னா எதுக்கு அடிக்காதீங்க என்ன? அடிக்காண்டமா? அப்புறம் எதுக்கு அவன்ட்டு செட் பண்ணிட்டு இருக்க? அது சும்மா சும்மா பண்ணுவேன். நீ என்ன கதை பேசிட்டு இருக்கு? நீ வெள்ளனிட்டு இருக்க அவனை என்ன சீண்டிக்கிட்டு கோவப்படுத்திக்கிட்டு. சரி விடுங்க. இன்னொரு தடவை நீ இப்படி பண்ணு, நாங்களே வைக்காம இல்லையன்னு பேர் கணத்தில். வாங்கிடா, வசமாக வைங்க அவளுக்கு. ரொம்ப பண்ணுறாடா. நீங்கள் சொன்ன மாதிரியே தாண்டா இப்போ பண்ணுதாவா? என்னடா சொல்கிற? அவட்ட கேளு என்ன பண்ணான்னு. சும்மா இருங்க, நான் எப்படி சொல்ல? என்னடா என்னாச்சு? இந்த மகாராணியை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி நடந்ததை அதுக்கு தான் அடிக்கடா. அடிக்கலாம், வாங்கு, நல்ல வாங்கு. நினச்சி பார்க்கலடா, அடிச்சலாம். சார் பார்க்கலையே, நந்தினி கூப்பிட்ருக்கலாம்ல அண்ணனை. அப்படியா? சொல்லியிருக்கலாம்ல, நான் கூப்பிட்ருப்பேன்லாம். இனி அடிக்கும்போது கூப்பிட்றேன்னா கால் பண்ண நாங்கள் வந்துடுறோம். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும்ல. வெளுத்து விட ராஸ்கர்களா. அவன் அடிக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அவ்வளோ சத்தம் முடியும்னு பார்த்தா சந்தோஷப்படுத்திய எருமைகளா. என்ன நாங்கள் தான் சொன்னோம்ல, ஓவர ஆடாத, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்காதுன்னு. நீ என்ன சொன்ன அன்னைக்கு என்கிட்ட? அவன் தங்கச்சி இப்படி பண்ணுவான்னு யார் தெரியும்? அந்த மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டாடா. இப்போ பாரு ஒரிஜினல் முகத்தை காட்டுதான். சும்மா இருங்க, அது எதுக்காக சும்மா வெள்ளாட்டுக்கு அடித்தேன், அத்தை போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னமோ அன்னைக்கு சொன்னேன், அது உன் தங்கச்சி என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டான்னு. நடந்துக்கவும் முடியாது, நான் விடவே மாட்டேன்னா. ஐயோ வாங்க சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. எருமைகளா, நான் எதுக்கு சொன்னேன்? மரியாதையை அவன் தங்கச்சி கண்டிச்சு வைங்க சொல்லிட்டேன். கைக்கு நீட்டினா கையை ஒடிச்சு விட மாட்டுக்கா. நாங்கள் தான் அன்றைக்கி சொன்னோமே, அடிப்பாக வாங்கிக்கான்னு ரெடியாக இருன்னு. அதெல்லாம் இப்போ என் தங்கச்சி இல்லையே சத்தம் போடுறதுக்கு. அதெல்லாம் கெட்டி கொடுத்து வச்சிடலாம், வாங்க நல்லா. நீ தானடா கேட்ட என் தங்கச்சி தான்னு, கொடுத்து வச்சிடல உனக்கு. பிறகு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுற? அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க. கேட்கவே தர மாட்டேக்கால. கேட்குறே தர மாட்டேக்காளா? அவள் தரதை இப்போ வாங்கிக்க. அந்த தங்கச்சிக்கு உடம்புல கொஞ்சம் குளிர் விட்டு போச்சுதுக்கா. கொஞ்சம் நடுங்க வச்சா தான் சரி வருவான்னு நினைக்கிறேன். லூசு மச்சான் அடிக்கிறீங்க. ரொம்ப சப்போர்ட் பண்ணாதான் உங்கள் மச்சனுக்கு. நான் எதுக்கு அடித்தேன் நான் சொல்கிறத முதல்ல கேட்டுட்டு சரியாக தப்பான்னு சொல்லு. அதுக்கு மச்சான் அடிப்பியாடி? மச்சான் என்ன சொல்லிச்சு? ரவி, நம்ம அன்றைக்கி காலேஜில் செகண்ட் இயரில் நம்ம ஒரு நாள் முதல் நாள் 2 பேர் சொன்னானுங்க தெரியுமா, என்கிட்ட லவ் பண்ணுறேன்ட்டு. ஆமாம் அவனுக்கு 2 இடம். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவனை வரலையே. பிறகு என்ன? எதுக்கு வரல? சார் தான் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. அவங்கள என்ன பண்ணாங்கன்னு கேளு உங்கள் மச்சான். மச்சான் என்ன பண்ணுச்சு? மச்சானுக்கு எப்படி தெரியும்? சார் 3 வருஷமும் ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க. அதில் ஒன்றா தான் இப்போ சொன்னாங்க. அதுக்கு தான் அடி கொடுத்தேன். என்னதுடி? அவனுக்கு 2 பேரும் என்கிட்ட பேசினதை சுரேஷ் மாமாட்ட சொல்லியிருக்காங்க. அதான் மாமா கிளம்பி அங்கே வந்திருக்கு, வந்து அவனை 2 அடிச்சிருக்கு. சரி நல்ல தானே பண்ணியிருக்கு, அதுக்கே கூப்பிடுத? அடிச்சனால தான் வராமல் வந்திருக்கானே. உனக்கு நல்லது தானேடி, இல்லைன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணானே. அடிச்சிருக்குடி, அது இப்போ தான் தெரியும். நான் சத்தம் போட்டானு சொன்னேன், அது வேற. ஆனால் அன்றைக்கி மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு நின்றுது, இது யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? அன்றைக்கி நான் சொன்னேன், நீ கேட்டியா? மாமா தான். என்ன சொல்லுதா? மச்சான் நின்றுச்சு. ஆமாம், உங்கள் மச்சான் தான் நின்றுருக்கு. தொப்பியை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு என்ன பார்க்கக்கூடாதுன்னு, நான் பார்த்துடக்கூடாதுன்னு எவ்வளோ நேரம் அன்றைக்கி புலம்பியிருக்கேன். மூஞ்ச பார்க்கணும்னு வர சொல்லியிருக்கேன். பொய் கண்ணில் வீங்கியிருக்கணும். நீ வேற சொன்ன மச்சான் மாதிரி தான் இருக்கேன்னு. மச்சான் தான் நின்றுருக்கேன்னு. சார் தான் நின்றுருக்காங்க. நான் பார்த்தா என்ன பேசிட்டு போயிருக்கலாம்ல 2 வார்த்தை. நான் எவ்வளோ நேரம் அதுலேயே நின்று புலம்பிட்டு இருந்திருக்கேன். எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு சதடாமல் வந்திருக்காளு. மச்சான் ஏன் மச்சான் 2 வார்த்தை பேசிருக்கலாம்னா எங்ககிட்ட? அதான் தெரியல பவி. அவள் என்னை ரொம்ப தேடுதான். என்னை பார்த்தா ரொம்ப அழுவான். நான் அவ்வளோ தூரம் வந்தது அழுவே பார்க்கையா? நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். என்கிட்டயே தனியாக சொல்லியிருக்கலாம்ல மச்சான். அப்போ தெரியாதுல பவி உனக்கு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு. ஆமாம் என்ன? அதுக்கு தான் சொல்லலை, உன்கிட்ட பேசலை. இவ சொன்னா மச்சாதானே. நான் அவளை திட்டிகிட்டே தான் இருந்தேன். நான் மரமட்டை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சொல்லு, அடிக்காம என்ன செய்யணும்? அதுக்காக மச்சான் ஏன்ட்டு அடிக்கேன்? 1 அடிக்கட்டா? ஏய் அடி வாங்குவேன் நீ. பின்ன என்ன?
இவ்வளோ தானே கதை கேட்ட மாதிரி கேட்டுட்டு அப்புறம் எதுக்கு அடிச்சேன்னு கேட்க சப்போர்ட் பண்ணுதான் அப்போ அவங்களுக்கு தான் அடி கொடுக்கணும். என்னடா சொல்லாமே போனேன். அவன் திடீர்னு சொன்னான்டா, டென்ஷன் ஆகிட்டான், அதான் போனேன். சொல்லிட்டு போயிருக்கலாம் எரும மாடு. சரி விடுங்கடா. என்ன நீங்கள் சொல்லுங்கள், நான் அடித்தது சரி தானே? சரிதான். இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்க போனா கொடு. எழுத்து போடுவேன், அடி வாங்கிட்டு ஓடிடாதீங்க, ஓடிடுங்க. சொல்லியா குடிக்கிற ரசகர்களா? சரி என்னாச்சு? டேய் அது யார் தெரியுமா? நண்டு ஒரு பையன் பிரச்சனை பண்ண பாரு, அவன் ஃப்ரெண்டு தானா. என்னடா சொல்கிறான்? ஆமாடா, விசாரிச்சதில் இவனுக்கு அவனுக்கு வித்தியாசமான கேரக்டர் தான். சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுதுடா, நல்ல கேரக்டர் தான் சொல்கிறாங்க. அவன் கேரக்டர் சரியில்லையடா, அதான் யோசிக்க வேண்டியது இருக்கு. சரி, மற்ற விஷயம் என்னாச்சு? வேற என்ன, ஒரு தம்பி அவ்வளோதான். பிறகு பிரியா சொன்ன மாதிரி பிளானில் தான் இருக்காப்புல. எப்போவா? அது கன்ஃபார்மாக தெரிலடா. என்னடா பண்ண? ம், உங்கள் 2 பேரும் பேசும்போது கவனிக்கணும்டா, அதை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். சரி, அதுக்கு மீட் பண்ணணும்லாம். 2 பேரும் தனித்தனியெல்லாம் இருக்காத. ஆனால் பெரும்பாலும் இந்த 2 மாதத்துக்குள்ள நடக்கும்னு நினைக்கேன். அப்படி நடந்தால் ஊருக்கு போய் தானே ஆகணும். அப்போ வேணால் சான்ஸ் இருக்குது. சீக்கிரம் அதை பாருங்கடா, ஏதாச்சும் முடிவு பண்ணணும் அவளுக்கு. இந்த மரமண்டையால் எல்லாம் கெட்டு போச்சு. ஜீவா மூமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் ஆகி போச்சு. சரி சொல்லு, அப்புறம் என்ன செய்ய, எவ்வளோ வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் சொல்ல வந்தானே சத்தம் போட்டுட்டேன். அதை பற்றி நீ பேசாத, நீ பேசுகிறதோட நிப்பாட்டிக்கணும். ஏன்டா அப்புறம் என்ன செய்ய? அதை மட்டும் தெரிஞ்சு என்ன செய்ய? இங்கே உள்ளதையும் விசாரிக்கணும்ல. அப்புறம் நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்ல? சரி சொல்லுதே வேட்ட, இல்லைன்னா நேரடியாக அவட்ட கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சத்தம் போட்டு வைக்க வேண்டியதும். அதை பாருங்க சட்டுன்னு செட் ஆகுமா இல்லையான்னு. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பார்த்து முடிவு பண்ணுவோம். நம்பி வச்சுட்டு இருக்க முடியாதுடா. அவள் தனியாக போயிட்டு தனியாக வர இப்போ. இந்த மரமண்டையும் இல்லை, அவையும் இல்லை, சேஃப் கிடையாது. நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி பண்ணனா அவங்களுக்கு அதுவே ரொம்ப செல்லமாகி போயிடுது. எந்த நைட்டுன்னு பார்க்குறது கிடையாது. ஃபோன் அடித்து எனக்கு அது வேணும், இது வேணும், இப்போவே வேணும், இதெல்லாம் கேட்க தெரியும். சரி ஒரு வார்த்தை சொல்லுவோமா என்னங்கிட்ட தோணுதா? இவ்வளோ நாள் தான் பயத்தில் இருந்தான், இப்போ மட்டும் சொல்லுதானே பாருடா வாயை திறந்து. இத்தனை நாள் அங்கே தானே இருந்தான். இந்த மரமண்டி லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். பவியும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்க. பிறகு சொல்லதுக்கு ஏன் பயப்படுதா? கேட்டதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டே ஆட்டின மாதிரி. அதான் இவ்வளோ மாதிரி அவ்வளோ வச்சிருந்தா அவள் சரியாக வந்திருப்பான். சரிதான் வச்சிருக்கலாம்ல. சும்மா இருமா நீ. என்னடி மச்சான் எப்படி பேசுது? எருமை பவி இருக்கிறது கவனிக்கல பற்றியா? ஆமாம் கவனிக்கல பற்றியா? இப்போ என்ன சொல்ல கேட்டா? தெரியும்னு சொல்லிடுவோமா? சரிடா சொல்லு. இவ்வளோ வச்சுக்கிட்டு எப்படி பேச சொல்லு. பவி சொல்லுங்க. பிரியாட்ட பேசுறியா? பேசுறேன். ஏங்க டெய்லி பேசுறேன்? சும்மா நார்மலாக பேசுவீங்களா, இல்லை அவள் பண்ணுற வேலையும் சேர்த்து பேசுவியா? புரியலையே. புரியாதுல உனக்கு, எப்படி புரியும்? அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரு தப்பும் பண்ணலவா? என்னாச்சு இப்படி கேட்காங்க? ஏய் லூசு, உங்க அண்ணன் ஏன்டி இப்படி கேட்கான்? நீயே கேளானுங்கிட்ட. நீ என்ன கேட்கணும் புரியலையா? புரிய லவ் பண்ணுற பையனை பற்றி பேச மாட்டீங்களா? மச்சான் சொல்லு. ஏய் என்னடி மச்சான் இப்படி கேட்க? மச்சான் தெரியுமா? அதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். ரவி உன்னை தான் கேட்டுட்ருக்கேன். மச்சான் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சாதான் சொல்லணுமா? நாங்களாக தான் கேட்கணும். ஏன்டி அமைதியா இருக்க? ஏன்ட்ட மட்டும் மச்சான் கேட்கு, உன்ட்ட கேட்கல? கேட்கல, பதில் சொல்லு. மச்சான் அது சொல்லு எது? மச்சான் அவன் சொல்ல வேண்டாம், தெரிய வேண்டாம், நானே பிறகு அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி பாலாட சொன்னியா? அவங்களும் அண்ணன் தானே, எல்லாத்தையும் மொத்தமாக தானே சொல்கிறான். ரொம்ப சூப்பர்மா. நீ இவனும் மச்சான் சாரி மச்சான். எதுக்கு இப்போ சாரி? சாரி கேட்டு இனிமேல் என்ன செய்ய? என்ன லவ் தான் பண்ணுறலாம், இல்லை அதுவும் கல்யாணம் பண்ணிட்டலாம்? நீங்கள் ஏக்கு இப்படி கேட்கிய? சும்மா இரு, நீ கோவப்படுத்தத. பெரிய விஷயத்தில் நீ பேசாதன்னு சொல்லிக்கணும், அமைதியாக இரு. சொல்லு பவி, கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படி? அப்படியெல்லாம் பண்ணல மச்சான், உங்களுக்கு தெரியாமல் எப்படி பண்ணுவாவா? லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண மாட்டான். நான் எங்களுக்கு தெரிஞ்சு தானே லவ் பண்ணிகிட்ருக்கேன். மச்சான் எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். நான் என்னங்க பண்ணுறது? அவன் சொல்ல வேண்டாம், நான் பேசிக்கிறேன் அண்ணன்கிட்டன்ட்டான். இப்போ வேண்டாம், கல்யாணம் பண்ணும்போது நான் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன் முன்னேற்றி அப்படின்ட்டான். நானா சொல்லிக்கிறேன் அண்ணன்கிட்ட, நீங்கள் சொன்னீங்கன்னா அண்ணன் எல்லாம் கோவப்படுவாங்கண்ணா. அந்தாலும் நீங்கள் இருந்துட்டீங்க. சரி சரி, நாளைக்கு அப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ணன்ட்ட பேசிக்கிறேன்னு சொன்னால் இருந்துக்கிடுவீங்க. என்னடி மச்சான் இப்படி பேசுது? எனக்காச்சும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கு. காலையில் இருக்கிற சண்டையை எனக்கு மாமாக்கும். மச்சான் அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டானுங்க. இன்ன வரைக்கும் பாலக்கிட்ட கூட சொல்லலை. என்ன மரியாதை வச்சிருக்க நீ அவன் மேலே? அவன் நான் நந்திரி லவ் பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்லாத விஷயம் அது வேற. ஆனால் நீ சொல்லுமா சொல்லாண்டமா? நான் அது வேறம்மா. ஆனால் நாங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கல்யாணம் முடிச்சிருக்கோம் 2 பேருமே.
நாங்களாம் எங்கள் இஷ்டப்படி லவ் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. நான் வீடு தெரியாமையே அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அவன் உங்ககிட்ட பேசுனது பார்த்தது வச்சது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நான் இவகிட்ட பேசுனது எல்லாமே அவனுக்கு தெரியும். புரியுதா? அப்படி ஒன்றும் மறைவு கிடையாது எங்களுக்குள்ள. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் எங்களுக்கு தெரியணுமா தெரியணுமா? தெரியணும் மச்சான். என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்களே? நாளைக்கு எல்லா முன்னாடி எங்களுக்கு அழுவு கேட்டால் நாங்கள் என்னம்மா பதில் சொல்ல உங்களை நம்பி? மரமண்டைக்கு தான் அறிவில்லை உனக்கு மாமா. சரி இப்போ அவள் என்ன நிலைமையில இருக்கா அதை சொல்லு. ஏய் அரமண்டல், நீ பேசணும்ல பிரியட்ட, இதை பற்றி பேசியிருப்பலாம். என்ன பேசுனா எதுவும் சொல்லலாம்? இப்போ தானே பேசாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன்ட்ட கேட்குங்க? கோவப்படுதான் நந்தினி, சொல்லு. இப்போ தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டி செய்யணுமா செய்யணுமா? சரிப்பா செய்கிறேன். நீ ஏன்ட்டு சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணலாம். மச்சான் பேசிட்டு தான் இருக்கா. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தெரியும்ல மெட்ராஸில் ஃபாரின் போகிறாங்க இன்னும் ஒரு மாதத்தில். அதுக்கு இடையில வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனால் எப்போ வருவாங்கன்னு சொல்லலைன்னு சொன்னேன். எப்போ வருவேன்னு சொல்லலையா? ஆமாம் மாமா, என்கிட்ட அப்படி தான் சொன்னான். நான் கேட்டேன் அண்ணன் எப்போ வருது அப்படின்னு கேட்டேன். தெரியலடி, என்கிட்ட சொன்னாலாச்சும் நான் எதிர்பார்ப்பேன். சொல்லாமல் எதுவும் வந்து நிற்கானா என்னன்னு தெரில. வருவேன் ஆனால் அப்படின்னு சொல்லி சொன்னான். கன்ஃபார்ம் ஆகிட்டு ஃபாரின் போகிறது அப்படின்னா நான் ஊருக்கு வருவேன் உன்னை பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா. என்ன சொன்னா? அன்னைக்கு சத்தம் போட்டிருக்கேன். சரிப்பா சரி. சரி கால் பண்ணி பேசுங்க ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் யார் கேட்டுட்ருக்கோன்னு தெரியக்கூடாது. இது தெரிஞ்சிச்சு யாராச்சும் பிறகு ஃபோன் பண்ணி சொன்னீங்க எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு, ரெண்டு பேர் முதலும் பழுத்துரும். கேட்கல பேபி, கால் பண்ணு. உனக்கெல்லாம் அரை காணாதுன்னு நினைக்கிறேன். இரு, வசம் ஒரு நாள் வைக்கணும் இல்லைன்னு பாரு. கால் பண்ணி உங்கள் ஃபோன் தாங்க. அடிச்சு விடு. என் ஃபோன்லேருந்து எப்படி பேச முடியும் அவட்ட? உன் ஃபோன்லேருந்து பண்ணு. சரி எடுத்துகிட்டு வரேன். ஹலோ சொல்லுடி பவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? காலேஜ் போயிட்டு வந்துட்டேன்? ஆமாடி போயிட்டு வந்துட்டேன். எங்கே இன்னொரு மைனி எங்கே? அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நந்தினி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அங்கே அத்தை அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? சுனில் மகேஷ் மைனி எல்லாரும் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கும்டி. என்ன பெரிய மைனி சவுண்டே காணுமே? என்ன சொல்லுடி, ரூமில் இருக்கியா ஹாலில் இருக்கியா? ரூமில் தான் இருக்கேன். என்ன சரி, என்ன பேசிட்டு இருக்கியா என்ன டைமில் தரமா? ஏய்க்கு எப்படி கேட்க? இல்லை அப்போதே வந்துருப்பல்லா தான் கேட்டேன். ஆமாம் பேசிட்டு தான் இருந்தேன். என்ன சொல்லுது அண்ணே? புதுசாக என்ன சொன்னா? ஒன்றும் சொல்லலை. சரி வருதா இல்லையா? தெரியலடி, வாரேன்னு சொல்லுதா இல்லை வரலன்னு சொல்லுதான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி என்னைக்கு போதா ஃபாரினுக்கு? அது இந்த மாதம் சொல்லியிருக்கு, கடைசியில் போனான்னு போவேன்னு. அப்போ அதுக்கு முன்னாடி வரும்ல உன்னை பார்க்க? நான் வரும்ல சொல்லிச்சா அப்படி? அதை தான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேக்க. வேணா சர்ப்ரைஸ் வருதா என்ன? அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்காத, சொல்ல மாட்டேக்கு. இந்த மாதமே போதா? 2 மாதம் இருக்குடி. இந்த மாதம் போனால் அடுத்த மாதம் போகலாம். அதான் அடுத்த மாதம் லாஸ்ட்டில் செமஸ்டர் லீவ் விட்ருவாங்கல்ல, அதுக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி அப்போ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்களா? அது தெரியலடி, காலேஜ் இருந்தால் பேசவும் முடியாதுல்ல, காலேஜுக்கு அவங்க வரவே முடியாதுல்ல, டைம் இருக்காதுல்ல. இப்போ சுனில் தான் கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விடுதான், அவன் தான் சாயந்தரம் கூட வரான். அதனால் எங்கேயும் பேசவே முடியாது பஸ் ஸ்டாப்பில். அதனால தான் சரி லீவுன்னு பார்த்து பேசலான்னு பார்த்தேன். தெரியலையே என்ன சொல்லுதாங்கன்னு. சரி ஊருக்கு போகிறாங்களா? எத்தனை நாள் லீவில் வருவாங்க? அது தெரியலடி, ஆனால் எனக்கு எத்தனை நாள் லீவுன்னு கேட்டாங்க. என்னடி எதை கேட்டாலும் தெரியலன்னுட்டுருக்கேன். என்கிட்ட கேட்டாங்கடி லீவ் எத்தனை நாளைக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி லீவ் எடுத்துகிட்டு வராங்களா என்னன்னு தெரியல, அது சொல்லுதேன். சரி அப்போ வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேச போறியா தனியாக? பார்க்கலாடி, அவங்கள ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. சரி ஊருக்கு வராங்க, பார்த்து பேசலான்னு தான் ஆசை. காலேஜ் நாள்னா பேசலாம், ஆனால் அதுதான் இப்போ சுனில் வாரலாம், எப்படி பேச முடியும்? அதுவும் டைமுக்கு வரலன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப திட்டுவான். ஹாஃப் டே காலேஜ் இருந்தால் மத்தியானம் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஈவினிங் காலேஜ் டைம் வரலான்னு பார்த்தேன். லூஸ் வளருதே, தனியாக போகிறேன்னு. தனியாக வாடி பார்க்க போகிறேன்? நீ இல்லைல்லடி, நந்தினியும் இல்லை, அப்புறம் நான் மட்டும் தானே இருக்க, வேறு யாரை கூப்பிட்டு போவேன்? அதுக்காக தனியாக போகிறேன்? வேறு பார்க்கணும்லாடி, அவங்ககிட்ட பார்த்து பேசணும்ல. ஊருக்கு போகிறாங்க. போனால் சொல்லுவாடி. இல்லை நாங்கள் இங்கே இருக்கோன்ட்டு சொல்லாமல் போறியா? லூஸுகளா, சொல்ல வேண்டி போகிற அன்னைக்கு சொல்லாமலாம் போவேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு தெரியாமல் நான் என்னைக்கு போய் பேசியிருக்கேன்? அதையோட செய்தியே. சரி அப்போ வந்தா சொல்லு. சொல்லுதண்டி, எனக்கே உறுதியாக பதில் சொல்ல மாட்டேங்குது. சொல்லாமலே தான் வந்து நிற்க போதா என்னமோ தெரில. நல்லா பேசுகிறாங்களா? உனக்கு தெரியாதா எப்படி பேசுவாங்கன்னு? அதே போல தான் பேசுகிறாங்க. ஏன்டி அவங்க உங்ககிட்ட பேசவே இல்லையா? இல்லை நீங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தீங்களா? புதுசாக கேட்க. அறிவு கிட்டவள எங்களையும் கோத்து விடுது பாரு. அதானடி, யாருக்குனே மாமா எம்மளை செம்ம காட்டில் இருக்குது. இவள் வேறு நேரம் காலம் தெரியாமல் கோத்து விடுதா. என்னடி பதிலே காணும் 2 பேரும்? சரி 2 பேரும் பேசுகிறீங்களா? அண்ணெல்லாம் எங்கே? வேலைக்கு போயிட்டாங்களா என்ன?
பெரிய அண்ணனும் போயிட்டானா? நந்தினி நேத்தான் கூட்டி போயிருக்கான், விட்டுட்டு போயிட்டானா? போகலடி உங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்குது. என்ன சொல்லுத? உங்ககிட்ட இருக்கானே? வர மாட்டேன். நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கீங்கன்னு சொல்லு. நாங்களாம் ரூமில் இருக்கேன்னு சொல்லு. சச்சோ இல்லடி, 3 பேர் அங்கே ரூமில் உட்காந்து பேசியிருக்காங்க. நாங்கள் 2 எங்கள் கிச்சனில் இருக்கோம். அதானா கொஞ்ச நேரத்தில் பயத்தை கிளப்பிட்டடி. அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லிடாதடி. எங்கே சொல்லிடாத, அதான் சொல்லியாச்சா? ஏய் லூஸு, உன்னை தானே பேசிகிட்டு இருக்கேன். சொல்லலடி. பாவி கூட சொல்ல மாட்டாடி. உன்னை தான் நம்ப முடியல. நீ அண்ணன் பார்த்தாலே எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவேன். உன்னை நினச்சா தானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படிடி, நல்லா பயப்படு. ஏய் லூஸு, சொல்லிடாத. நான் சொல்லக்கூடாது, நீ சொல்ல வேணாட்ட. சொல்லுன்னு சொன்னோம்ல, சொல்லேன். பயமாக இருக்குடி அண்ணங்கிட்ட போய் பேசுகிறதுக்கு. எனக்கு எது தேவைன்னா போய் தைரியமாக கட்டுறேன். ஆனால் இதை போய் எப்படி சொல்லனே எனக்கு பயமாக இருக்குது. இதில் வேறு அண்ணன் எப்படி கோவப்படுவானே யோசிக்க முடியலடி. ரொம்ப பயமாக இருக்குது. ஜவுளி கடையில் வேறு அண்ணன் உன்னை விட்டுட்டு வந்து ரொம்ப கோவப்பட்டேன்னு அடிச்சிட்டான்லாம். அதான் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த விஷயம் கேட்டால் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவானே தெரில. பாலண்ணன்கிட்டையும் மனோண்ணங்கிட்டையும் சொல்லலான்னு பார்க்கேன். அவங்க 2 பேராட்டும் சொல்லுவாங்க பெரியண்ணங்கிட்டன்னு யோசிக்கேன். அதுவும் இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. சொல்லு உங்கள் பாலண்ணங்கிட்ட. ஏய் என்ன நக்கலா? பாய மூடு. எதுக்கிட்ட இப்படி சொல்லுத? அதெல்லாம் அண்ணன் 2 அண்ணனும் கோவப்பட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்துல தான் யோசிக்க. மற்ற விஷயமா இருந்தால் கோவப்பட மாட்டாங்க. சரி மனமச்சிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் அண்ணங்கிட்டேட்டும். பேசாம சாமியை மைனிட்ட சொல்லியே அண்ணங்கிட்ட சொல்லிடலாமான்னு பார்க்கேன். மைனி அண்ணங்கிட்ட சொன்னவனா அண்ணன் கோவப்பட மாட்டான். பிறகு நானும் வெளில போய் அண்ணங்கிட்ட சொல்லிடலான்னு பார்க்கேன். மனநிட்ட சொன்னோம்னா அதுக்கப்புறம் பாலன்கிட்ட சொல்லிடலாம். பாலன்னு சொன்னாங்கன்னா இவங்க 2 சேர்ந்து பெரியன்கிட்ட சொல்லிடுவாங்க. நீ நல்ல பிளான் படி. எல்லாம் சேர்ந்து உனக்கு இப்போ ஆப் வைக்க போகிறவ. ஏய் வட்டி வாங்கிறத பேசாம இரு. அதை செய்ய வேண்டியதானடி. அப்படி தானே செய்யணும், வேறு வழி இல்லை. நான் நேராக போய் பெரிய அண்ணாடி சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சோழி முடிஞ்சனா. அதுக்கு முதல்ல மண்ணாண்ட தான் சொல்லணும். அக்கடை சொல்லிட்டியா? மைனிக்கு தெரியும், இப்போ தான் சொன்னேன். சாமி அக்கடை சொல்லிட்டேன். ஆமாம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா மைனி ரூமுக்கு வந்தாங்க. அப்புறம் யாருன்னு கேட்டாங்கல்லாம், அதான் சொல்லிட்டேன். அப்புறம் மைண்ட்டை எதுக்கு மறைக்கணும் அப்படின்ட்டு. நான் அண்ணங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லலை, நான் மைண்ட்டு சொல்லணும். அண்ணாட்ட சொல்லுங்க மைனி மெல்ல அப்படின்ட்டு. மைனி சொல்லும்போது நானும் அப்படி சொல்லிடணும். நல்ல பிளான் போடி. எல்லாருக்கும் கேட்டுட்டு தான் இருக்காது. என்னடி இப்போ உனக்கு அற வேணும்னு நினைக்கிறேன். அமைதியாக இருக்க புரியல இல்லையா? சரி எப்போ சொல்ல போகிறேன்? இவ்வளோ நாள் உங்கள் அண்ணன் எல்லாரும் அங்கே தானே இருந்தாங்க, சொல்லியிருக்கலாம்ல. எருவு மாடு அழகாக என் கல்யாணத்தோடு சொல்லியிருக்கலாம். உங்கள் அண்ணன் நல்ல மைண்டாக தானே இருந்துச்சு. அட லூசு மைனி, நீனே பெரிய டென்ஷனில் தானே இருந்த. மாப்பிள்ளை அண்ணன் இல்லையானு அதே டென்ஷன் தானே எங்களுக்கும் இருந்துச்சு. அப்புறம் இதை போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா அண்ணன் இடத்துல? அண்ணங்கிட்ட அண்ணன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். அண்ணன் இடத்துல போய் இதை சொல்லிட்டு நான் டென்ஷனே தான் வரேண்ணா. சரி கொடையோட சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா ஊருக்கு கிளம்பணும்ல, முதல் நாள் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லணும்னு தானே தோணுது, ஆனால் பயமாக இருக்கேன். எப்படி ரியாக்ஷன் காட்டுவானே தெரிய மாட்டேக்கு. இன்னும் இது வரைக்கும் கோப்பில்ல என்கிட்ட. நான் என்ன கேட்டாலும் சரின்னு தான் சொல்லுவேன். அப்படி இருந்தால் கூட ஓகே. ஆனால் அன்னைக்கு உன்னை துணி கடையில் விட்டுட்டு வந்துட்டேன்ட்டு அடித்தான் பாரு, அதனால தான் அதை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னே தெரிய மாட்டேக்கு. சரி இப்போ என்ன தான் செய்ய போகிறேன்? என்ன செய்ய அதை தான் செய்ய போகிறேன். மைண்ட்டை போய் சொல்ல போகிறேன் அண்ணங்கிட்ட சொல்லி. அண்ணங்கிட்ட சொல்லணும். மனோன ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில. ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் அடுத்து பெரிய அண்ணங்கிட்ட போய் எப்படி சொல்ல, நானாக சொல்லவா இல்லை அண்ணனை வச்சு சொல்லவான்னு யோசிக்கணும். ஆனால் என் பார்வைக்கு 3 அண்ணன் சேர்ந்து உனக்கு வைக்க போகிறாங்கன்னு கூட தெரியுது. எதுக்குடி இப்படி சொல்லுத? ஏய் நந்தினி, சரிண்ணா. பாலா நீ ஒன்று வைக்க மாட்டாடிக்கு, இவளுக்கு நான் ஒன்று வைக்க 30 வச்சு 20 ரூபா. பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி எப்போ சொல்ல போகிற? அதை நீங்கள் தாண்டி சொல்லணும் 2 பேரும். அண்ணன் என்னைக்கு வீட்டில் இருப்பாங்க? ஆமாம், என்னைக்கு இருப்பீங்க? சண்டே. என்ன மைனி சொல்லு. அண்ணனும் மாமாவும் சண்டே தான் இருப்பாங்க வீட்டில். சரி சரி அப்போ சண்டே சொல்லட்டானாட்டா? வேணாண்டி பயமாக இருக்குது. நான் அண்ணனை நேர்லேயே பார்த்து சொல்லிக்கிறேன். ஃபோனில் சொன்னால் அதுக்கு வேற திட்டுவாங்க. அண்ணன் ஊருக்கு வந்தாமலே சொல்லிக்கிறேன். லூசு பிரியா, நேரில் வச்சு சொன்னால் வச்சுக்கோ அடி விழுந்துடும். நீ ஃபோனில் சொன்னாலும் தப்பிக்கலாம். என்ன செய்யணும் எனக்கு தெரியலடி. சரி விடு, நான் பேரவே சொல்லிக்கிறேன். வேறு எப்படி சொல்லுவேன்? ரொம்ப நாள் சொல்லாமல் இருக்காத, வேறு அதுக்கும் சேர்த்து தான் அடி வாங்குவேன். சரிடி, நான் கேட்க உங்கள்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு சொல்லுவான்னுங்கிட்ட. பத்தியா நம்மகிட்ட சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும். அண்ணன் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்களா? அப்போ சொல்லிக்கிறேன்டி.
பிரியா மாமா கோவத்தை பற்றி உனக்கே நல்லா தெரியும். நீ கல்யாண பேச்சு எடுக்கும்போது சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்நேரம் தெரிஞ்ச மாமா எப்படி கோவப்படுவேன்? என்ன செய்ய சொல்லுது என்ன? அந்நேரம் சொன்னாதான் அண்ணன் சாரின்னு ஓகே சொல்லுவேன். சரி இப்போ எப்போ கல்யாணம் பண்ண போகிற? தெரியலடி, அவங்கள்ட்ட கேட்கணும். உனக்கு என்ன தோணுதா சொல்லு. எனக்கு என்ன தோணுது, நீ அண்ணனை பார்க்காம எப்படி வருத்தப்பட்ட அதே மாதிரி தான் நானும் வருத்தப்படுறேன். இத்தனை நாள் பேசுகிறேன்னா பார்க்கலல்ல. இருந்தாலும் பார்க்கலன்னு போய் சொல்லாத, வீடியோ கால் பண்ணுறல. பண்ணுறேன்டி, இருந்தாலும் நேரில் பார்க்கலல்ல. அவங்க கூட தனியாக இருந்து பேசவே இல்லைல்லாடி, பேசவே முடியலல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? அதை தான் சொல்லணும், கேட்கணும். இப்போ பண்ணிக்க முடியாடி? இங்கேயே பார்க்க வரல, ஃபாரின் பண்ணாங்கன்னா எப்படி பார்க்க முடியும்? இப்படியே பேசிகிட்டு இருக்க முடியுமா நேரம் பார்த்து? அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவானு பயந்து பயந்து பேச வேண்டியதாக இருக்கலாடி. சரி பார்ப்போம் என்ன நடக்கணும். ஒருவேளை சர்ப்ரைஸாக வந்தால் கூட என்கிட்ட சொல்லுடி. சொல்லுதாண்டி, உங்ககிட்ட சொல்லாமலாம் நான் எதுவும் பண்ணுறேன். நீ வேற ஏண்டி வாய் கொடுத்து உங்களுக்கு? பத்தியா என்ன சொல்ற பிரியா? உங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ண போறான்னு? அப்போ இவங்களுக்கு தெரியாமல் அவள் எதுவும் பண்ணலை. இப்போ அடி இவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதானடா வாயிடா 2 எடுத்துக்கிச்சு அப்பணும். எல்லாம் கூட இருந்து வேலை பார்த்துக்கிட்டு நம்மகிட்டையும் மறைச்சிட்டு இப்போ ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி பேசுகிறாங்க பாரு. எனக்கு எங்கள் மேலே ஏற்கு கோபப்படுறீங்க எல்லாரும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒன்றுமே பண்ணாண்டாமே நல்லா கொடுக்குற அடியை வாங்குங்க. எனக்கு ஏன்னா இப்போ அவள் சொல்லவும் மடக்கண மாட்டா, என்ன செய்ய? அப்புறம் என்ன செய்ய? இதுக்கு மேலே அவள் சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம தான் போய் கேட்கணும். ஆமாடா, தெரிஞ்சுமே நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது தப்பு தான். வர்ற கோபத்துக்கு அந்தால உன் தங்கச்சி 4 அரை சப்புன்னு வச்சிடலாம் போல தோணுது எனக்கு. ஊருக்கு போய் பேசினா தனியாக கூட்டு போய் அப்போ மட்டும் சொல்லியிருக்கலாம்ல இவன். சொல்லாமலே வச்சுட்டு இருந்திருக்கா பாரு. ஏய் நந்தினி, ஒரு நாள் பீச்சு கூட்டு போகும்போது நான் கேட்டல உன்ட்ட, ஏன் பிரியா இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருக்காண்டு, எழுப்பிவிட்டியான்னு கேட்டோம்டான். ஏதோ சொல்ல வந்த, என்ன சொல்ல வந்த சொல்லு. அதுவா மாமா, அது அவன் நைட்டு ஃபுல்லாக அண்ணன் பேசியிருப்பான், அதான் இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல வந்தேன். பாருங்கடா, அன்னைக்கு சொல்ல வேண்டியதானே? சரி போய் பேசுங்க பிரியாட்ட. அவள் லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணி வைங்களேன், சந்தோஷமாக இருப்பான் மாமா.